அதை விட்டுட்டு சூப்பராக வழி நடத்துவோம். எனக்கு சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது, ஆனால் தோன்றதை சொல்லலாமே, இது தப்பு கிடையாது தானே. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வருவோம். ஏன் அவரை நான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னேன், நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன். 400 சப்ஸ்கிரைப் வச்சுட்டு தின்னாவிட்ட பார்த்தீங்களா, சரி பரவாயில்ல, நான் சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு செல்யூட் அடிக்கிறது சூப்பர் ஸ்டார். ஏன்னா அவர்கிட்ட வந்து கேட்டாங்க, இப்போ விஜய் ஜெயிச்சிட்டாரு, உங்களுக்கு வந்து பொறாமையா இல்லை சொன்னார். எனக்கு பொறாமை இல்லை, மேபி கமல் ஜெயிச்சிருந்தா பொறாமப்படுறப்பா, ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த ஏஜில் வந்துவீங்க. ஸோ மேபி அவங்க 2 போட்டியாளராக இருந்திருப்பாங்க. விஜய் வந்து அவர் பார்த்து வளர்ந்த பையனால அவர் உண்மையாக சொன்னார் தெரியுமா, மனசார சொன்னார். 2 வார்த்தை எழுதி வச்சுலாம் பேசலாம், அவர் மனசார சொன்னார். அவர் மனசில் என்ன தோணுதோ அதை சொன்னார். அப்புறம் ஏற்கனவே வந்து ஒரு பெரிய கூட்டத்தில் வந்து வச்சு பேசும்போது, நான் வந்து எனக்கு வந்து அந்த தண்ணி சிகரெட் பழக்கம் மட்டும் இல்லைன்னா வந்து நான் எந்த நிலைமையில் இருந்திருப்பேன்னு அவருக்கு தெரியுதுன்னு அதையும் பச்சையாக ஒத்துக்கிட்டாரு. யாராவது இந்த தமிழ்நாட்டுக்கே சூப்பர் ஸ்டாராக இருந்துக்கிட்டு அவங்க பண்ணுற தப்பை ஒத்துக்குவாங்களா நீங்கள் சொல்லுங்கள்? அவ்வளோ பெரிய மனசை ஒத்துக்கிறாருன்னா அவர் தான் ஜென்டில்மேன், சூப்பரானவர். அப்புறம் கடைசியாக ரீசன்லி வந்து யாரும் கேட்டிருப்பாங்களாட்டுக்கு. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா வந்து தெரில, அவர் என்னமோ சொன்னார். அவர் இப்போ நடக்கிற பிரச்சனையை வச்சு தான் அவர் வச்சு என்னமோ சொன்னார், பயங்கரமாக சொன்னார் தெரியுமா. ஆனால் நான் தெரிஞ்சு சொல்கிறேன்னே, ஏன்னா அவரை ஜெயிக்க வச்சது அண்ணான்ற அந்த குரலும் நீ வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கிட்டதுனால நீங்கள் எல்லாம் ஜெயிக்க வச்சுருக்கீங்க. அண்ணா அவங்க நம்பிக்கை வந்து நீங்கள் கெடுக்கக்கூடாதுன்னு உங்களை சுற்றிலும் வேறு பிரச்சனை எதுவும் வராமல் நீங்கள் பார்த்துக்குங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் சொந்தமாக முடிவு பண்ணி உட்காந்து யோசிங்க. நான் உங்களுக்கு புத்திமை சொல்லலடா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எங்கே மிஸ்டேக் நடக்குதுன்னு. ஏன்னா நம்ம யாரையும் வந்து குற்றம் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல யாரும் விளாட்றாங்க மட்டும் நினச்சிங்க. ஆட்டி விட்டால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. என்ன நடக்குதுன்னு நம்ம கெஸ் பண்ண முடியாது. நான் தூரத்துலேருந்து பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து அந்த மக்களால் தான் அவர் ஜெயிச்சாரு. அதுக்கேற்ற மாதிரி மக்களுக்கு அவ்வளோ நல்லா செய்கிறீங்க. நான் இப்போ ரீசன்லி பார்த்தது இந்த சோசியல் மீடியாவில் வந்து அவர் என்னென்ன நல்லது செய்கிறாங்களோ அது வருது வீடியோலாம். அதே நேரத்தில் வந்து இவங்க நம்ம பழைய மினிஸ்டர் அந்த இவங்களாம் அந்த உதயநிதி அவங்க செய்கிறதெல்லாம் வந்து காட்டுறாங்க. இவங்க ஒரு கண்டென்ட் பண்ணால் அவங்களும் திருப்பி போடுறாங்க. ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, எங்கேருந்து இவ்வளோ மக்கள் வந்தாங்கன்னு எனக்கும் தெரில, எல்லாமே போடுறாங்க. அவரோட அருமை பெருமை எல்லாத்தையும் போடுறாங்க. இவங்களோட அருமை பெருமை, அவங்க இவ்வளோ நாளாக என்ன செஞ்சாங்க அவங்க போடுறாங்க, அவங்களும் போடுறாங்க. இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம், நாட்டுக்கு அந்த கள்ள நோட்டு அடிக்கிறீங்க பிடிக்கணும், இந்த லஞ்ச ஊழலை ஒழிக்கணும், எல்லாம் சூப்பராக செய்கிறீங்க. ஆனால் வந்து சட்டப்படி எப்படி செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுருங்க. ஆளுங்க அந்த பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் வந்து நீங்கள் சும்மாவே நோண்டுனா பிரச்சனை பெருசாக தான் வரும். 10க்கு சுற்றிடுவீங்களே நோண்டி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இவ்வளோ மக்கள் வர்றாங்க. ஆனால் 2 பக்கமும் பார்த்தோம்னா நியாயமாக தான் இருக்குது. நான் தேர்ட் பார்ட்டி தானே, நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இவங்க போடுற கண்டென்ட்டுக்கு அவங்க பதில் அடி கொடுக்கும்போது ஆமாம் அவங்க சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது, இவங்க நியாயமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மாற்றி இந்த சீட்டு காட்டை தூக்கி போட்டிங்கன்னா உங்களோட கடமையை உங்களால் செய்ய முடியாமல் போயிடும். பிரச்சனை 10 பிரச்சனையாக இருக்கிறது வந்து 1000 பிரச்சனை ஆயிரும், உங்களால் தீர்க்க முடியாமல் போயிடும். தமிழ்நாடு ரொம்ப பிரச்சனையாக வருது, அதனால் கரெக்டாக மூவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு நான் பிக் செல்யூட் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு நான் கொடுக்குறேன். சூப்பராக நீங்கள் சூப்பர் ஸ்டார் நீங்கள். நான் வந்திருக்கேன் தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ டிப்பு அந்த சூப்பர் ஸ்டார் வீட்டுக்கெல்லாம் காட்டியிருக்காங்க. சரி அங்கே போய் நின்று ஃபோட்டோ நான் பிடிக்க மாட்டேன்ட்டேன். எனக்கு அந்த வாசப்படி முன்னுக்கு நிற்கிறதுலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆமாம் தானே, பிடிக்க மாட்டேன். ஆனால் நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னென்ன கொஞ்ச நாளாக நான் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர் ஸ்டார்ன்றதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தான் இருக்குது, முழு தகுதி வந்து உங்களுக்கு தான் இருக்குது. சூப்பர் ஸ்டார் சூப்பராக பேசுகிறீங்க, சூப்பராக செயல் நடத்துகிறீங்க. இன்னொன்று என்ன எனக்கு தோணுதுன்னா, இவ்வளோ பேர் நம்ம விஜய் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. முக்கியமாக இந்த சோசியல் மீடியா பெரிய ஆளுங்க 5 வருஷமாக பேர் போட்டுட்டு, நான் பேர் சொல்ல விரும்பல, நான் உங்களெல்லாம் பயங்கரமாக ஃபாலோ பண்ண வந்துடுமா. அரசியல்வாதி பற்றி ஒருத்தங்க பேசுங்க, ஒருத்தங்க நாட்டில் நடப்பை பற்றி பேசுங்க, அவ்வளோ ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நீங்கள் எல்லாமே வந்து அந்த கட்சி மாறின மாரி இன்டைரக்டாக நடிக்கிற இதெல்லாம் அப்படி பச்சையாக தெரியுது. ஒரு சின்ன விஷயந்தான், இவ்வளோ நடக்கிறதுக்கு வந்து சின்ன விஷயந்தான். அதை வந்து நம்மளுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருச்சுன்னா லைஃப்பில் சூப்பராக போகலாம். அது ஏன் யாரும் அவர்கிட்ட சொல்ல மாட்டேறீங்க, ஏன் அது கொண்டு போக மாட்டேறீங்கன்னு தான் தெரியல. பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க, தப்பு கிடையாது. அண்ணனுக்கு உயிர் கொடுக்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. என்ன நடக்குதுன்னு உங்களால் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும் தானே. எலிஸ் அண்ணா இப்படியே போய்கிட்டே இருந்தால் பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்க மாட்டேங்க, நம்ம எப்படி மூவ் பண்ணலாம். நீங்களும் அவருக்கு உயிரை கொடுக்குறீங்க, அது வந்து அவர்கிட்ட வந்து சஜஷனாக எடுத்து வைக்க மாட்டேறீங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ், அங்கே உள்ள பெரிய ஜாமுவானுங்க கண்டிப்பாக எவ்வளோ பேர் இருப்பீங்க. அந்த ஜாதக ரீதியிலையும் அவ்வளோ சூப்பராக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இது வந்து ஒரு பேசிக் தான். இதுக்கு என்ன காரணம்னா வந்து இங்கேருந்து ஒரு காட்டை தூக்கி போடுறாங்க, அங்கேருந்து ஒரு காட்டை தூக்கி போடுறாங்க, கௌரவ பிரச்சனையாகிடுது, ஈகோ வந்துடுது. அந்த ஈகோ கௌரவம் பதவியினால தான் இந்த பிரச்சனையெல்லாம் மேல் போய்கிட்டே இருக்குது. நம்ம எப்போ வந்து நம்மளோட பவரை காட்டுறோமோ அங்கே ஈகோ,
அப்புறம் பவோ எல்லாமே சேர்ந்து விளாடும். நம்ம அந்த உரிமை குரல் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். கொடுக்க வைங்களேன், ஒரு ஆள் கொடுத்தா பரவாயில்ல, ஒரு குடும்பமும் இந்த சவுத் இந்தியாவே இழுத்து கட்டிட்டு இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வரும். வந்து உதயநிதி வந்து அவங்க திரிஷாவை அப்படி பேசிட்டாங்க. நான் அதை பற்றி பேசல. உதயநிதி வந்து அவங்க வந்து நியாயம் இருக்குது இல்லை இவர் நம்ம அண்ணன் பக்கம் தான் நியாயம், ஒன்றுமே பேசல. நம்ம மனிதர்கள் அவங்க நியாயத்துக்கு நம்ம உரிமை குரல் கொடுக்குறோம். அவங்க நம்மளுக்கு என்ன நியாயம் இருக்கோ அதே தான் அவருக்கு இருக்கும், அதே நியாயம் தான் அவருக்கு இருக்கும். அந்த ஈகோ, அந்த கௌரவம், அந்த பணம், அந்த பேராட்ட வந்த பிறகு தான் இதெல்லாம் வந்து நடுவில் பூந்து வச்சு விளாடும். ஆனால் வந்து இவ்வளோ பேர் வந்து அண்ணனுக்கு உயிர் கொடுக்குறீங்க, அந்த சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு தெரியல, சொல்லலாம் தானே அவர்கிட்ட. ஆனால் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடக்குது. ஒரு வேளை நம்ம பேசுகிறது, நம்ம பாடி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் ஆல்டோ பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்கள் சஜஷன் வைக்கலாமே. ஏன்னா வந்து முத்தி போகிறதுக்குள்ளே, ஏன்னா அண்ணனுக்கு உயிர் கொடுக்குறீங்க. மேபி இவ்வளோ பேர் புஷ் பண்ணுறதுனால கூட அண்ணன் கொஞ்சம் புதுசாக வண்டி எடுத்த மாதிரி இருக்கலாம், நீங்கள் சொல்லி அவருக்கு இது பண்ணலாமே. உயிரை கொடுக்குறீங்க வந்து சின்ன மிஸ்டேக் இங்கே இருக்காட்டுக்கண்ணே, நம்ம கரெக்டாக கொண்டு வந்துடுவோம்னு சொல்லிடலாமா? ஏன் யாரும் சொல்லலைன்னு அதான் எனக்கும் தெரில. உரிமைக்கு போராடிக்கிட்டே இருந்துன்னு வைங்களேன், அண்ணன் உங்களால் வந்து மக்களுக்கு சேவையும் செய்ய முடியாது, அவங்களும் நிம்மதியாக இருக்க முடியாது. ஸோ வந்து என்னாச்சும் பண்ணி நல்லா வாங்கலை, மாற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தால் எங்கே தான் போய் முடியும்னே தெரில. லைஃப் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ எங்கேருந்து மிஸ்டேக் வருதுன்னு கண்டுபிடிங்க. சுற்றியில் இருக்கிறீங்க, எவ்வளோ பேசுகிறீங்க, என்னென்னமோ பேசுகிறீங்க, இது சின்ன விஷயம் தானே, எடுத்து வைக்கலாம்ல. ஆமாம் தானே, நம்ம சூப்பர் சார் சொல்லியிருக்காரு. அவர் நான் ஒரு வாரம் முன்னுக்கு நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார் தெரியுமா, அவர் எதாக இருந்தாலும் சூப்பராக நச்சுன்னு 2 வார்த்தையில் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. ஜென்டில்மேன், த கிரேட் மேன். நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த ஸ்டார் தான் எனக்கு பிடிக்கும், நான் சொன்னதே கிடையாது. ஒரு ஜென்டில்மேன், சூப்பர் ஸ்டார், ஜென்டில்மேன். நான் சூப்பராக கேம் விளாடுங்க. யாருக்கும் கிடைக்காத பதவி உங்களுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு, விளாடுங்க. ஆனால் ஒவ்வொரு காலையும் பார்த்து எடுத்து வைங்க. ஏன்னா உங்கள் பின்னாடி ஒரு பெரிய ஒரு குரூப்பே இருக்குது பந்து எத்தி விட்றதுக்கு. அதனால் கரெக்டாக மூவ் பண்ணுங்கள். இந்த சைட்டும் வந்து இவங்களுக்கும் நீங்கள், ஏன்னா மற்றவங்க இமோஷனல் அவங்க இதோட விளாடக்கூடாது, இமோஷனோட விளாடக்கூடாது, அவங்க கௌரவத்துக்காக நம்ம விளாடக்கூடாது. ஹெல்த்தியாக கேம் விளாடுங்க. மற்றபடி வேற வேணாம், ஹெல்த்தியாக கேம் விளாண்டு மக்களோட ஆசையை நிறைவேற்றி வைங்க. நடக்கிறது அப்பப்போ காலம் பதில் சொல்லும். மற்றதுக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனை நீங்கள் தீக்கணுன்னா புது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்களேன். ஏன்னா இப்படியே போயிட்டுச்சுன்னா புது பிரச்சனை வரும். நீங்கள் பழைய பிரச்சனையை உங்களால் சால்வ் பண்ண முடியாது. புது பிரச்சனையும் தலைக்கு மேலே ஏறி வந்து உங்களோட கடமை என்ன முடியாமல் போயிடுமோ என்னமோன்னு தோணுது. கரெக்டாக செய்யுங்கண்ணே. வாழ்த்துக்கள், சூப்பராக வாங்க. இந்த வீடியோ நான் எப்போ போடுவோன்னு தெரில. இந்த மோரல் ஆஃப் ஸ்டோரி நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், இவ்வளோ நடக்குது, இவ்வளோ பெரிய வயசானீங்க, இவ்வளோ ஜாமுவான இருக்கீங்க, இவ்வளோ அரசியல்வாதி, இவ்வளோ பேருங்க இருக்கீங்க, இவ்வளோ பிரச்சனை மூவ் ஆன் பண்ணதுன்னா ஒரு 2-3 மாதமாக நோட்டீஸ் பண்ணிங்க. இது ஒரு சின்ன இஷ்யூ, அதையும் யாரும் எடுத்து வைக்க மாட்டேங்குன்னு தான் தெரியல. அதை எடுத்து வச்சுருந்தா மேபி நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. பாருங்களேன், நம்ம எல்லாமே யோசிப்போம்மா, இது ஏன் நடக்குதுன்னா வந்து இது நடக்கிறதுக்கு வந்து நம்ம எந்த வகையில் வந்து காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த சைட்டு வந்ததுக்கு வந்து ஒரு நியாயம் தெரியும். ஒருவேளை நம்ம இப்படி சொன்னதுனால தான் அவங்க அப்படி பேசியிருக்காங்களோ, ஓகே இதுக்கு மேலே நம்ம அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம திருத்திக்கலாம். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மளோட மிஸ்டேக் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அடுத்த டிப் அதை செய்யாமல் பார்த்துக்கணும். இன்னொன்று, இந்த உலகத்தில் வந்து எல்லாமே நல்லவங்க தான். எப்போ வந்து ஈகோ, பண ஆசை, பேராசை, அந்த ஆசை இந்த ஆசைலாம் வருதுல்ல, அப்போ நம்ம வந்து மனிதனை மீறி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவோம். அந்த இதுக்காக போராடுறதுக்கு அந்த டைமில் தான் நம்மளோட மிருகங்கள்லாம் வெளியே வந்து பயங்கரமாக விளையாடுங்க. ஸோ அது ரொம்ப அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் அந்த பேசிக் சின்ன விஷயம் என்னன்னு தெரிஞ்சுட்டு பார்த்துட்டு அதான் நீங்கள் சூப்பராக வருவீங்கன்னு. வெற்றிக்காக எவ்வளவு வேணாலும் உழைக்கலாங்க, ஆனா வெற்றி அடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு கூட்டம் உழைச்சிக்கிட்டு இருக்குது. யதருவார் இந்த அரியாசனம், இவனா பெறுவான் சரியாசனம். யதருவார் இந்த அரியாசனம், இவனா பெறுவான் சரியாசனம். கனவு கண்டார்